ஜாதகத்தில் 8, 9, 11ஆம் இடங்களின் தொடர்பு ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டு அது சம்பந்தப்பட்ட தசா புத்தி அந்தர அல்லது சூட்சமத்தில் ஜாதகரின் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறையை பரிகாரத்தின் மூலம் தீர்த்துவிட முடியும் என நம்பும். அல்லது அந்த ஜாதகத்தில் சந்திரன் அல்லது சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தால் ஜாதகரின் தாயோ அல்லது தந்தையோ அந்த பரிகாரத்தை நோக்கி தேடுவர். 3ஆம் இடம் வலுத்து சம்பந்தப்பட்டிருந்தால் ஜோதிடரே பரிகாரங்களை கூறுவார். ஜாதகர் கேட்காமலே கூறுவார். பரிகாரங்களை மேற்கொள்பவர்களுக்கு அடுத்து வரும் புத்தி அல்லது அந்தரத்தில் 9, 11 பாவங்கள் பாதக தொடர்பு இல்லாமல் வந்தால் அந்த பரிகாரம் பலித்தது போன்று காட்டும். இதுவும் மிக சொற்ப பேருக்கே அமையும். 8ஆம் இடம் என்பது பரிகாரத்தை குறிக்கும், ஒரு விஷயத்தை மாற்றி அமைப்பதை குறிக்கும். 9ஆம் இடம் என்பது கோவில் மற்றும் சமய சடங்குகளை குறிக்கும். 11ஆம் இடம் என்பது அதில் பெறக்கூடிய வெற்றியை குறிக்கும். இதில் ராகுவோ சனியோ சம்பந்தப்பட்டிருந்தால் மாந்திரிக விஷயங்களில் பரிகாரங்களை மேற்கொள்ள வைக்கும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்பதால் 12ஆம் இடமும் சம்பந்தப்படும்போது பாக்கியத்திற்காக அலைவர் செலவு செய்வர். ஆக ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் செய்ய வைப்பதும் தேட வைப்பதும் ஜாதகம்தான். அது பலன் தருமா தராதா என்பதும் நிர்ணயிக்கப்பட்டதே. அதுவும் அந்த ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். விதி வழி பயணம்.